ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் பல்வேறு வகையான ஆன்லைன் காம்படிஷன் வைக்கிறாங்க. இதன் மூலமாக நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் ப்ரைஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னமான காம்படிஷன் வச்சுருக்காங்க, எப்படி அட்டன் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். mygovernment.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் மத்திய அரசு சார்பில் பல்வேறு வகையான டாஸ்க் பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க, காம்படிஷன்ஸ் வைக்கிறாங்க. இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டூ டாஸ்க்குன்னு இருக்க பாருங்கள். இதுக்கு கீழே வியூ ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு பல்வேறு வகையான காம்படிஷன்ஸ் பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எந்த காம்படிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஷேர் யுவர் பிக்சர் ட்ரான்ஸ்ஃபார்மிங் வேஸ்ட் டு ஆர்ட். அதாவது வேஸ்டேஜான பொருளை நீங்கள் ஒரு ஆர்ட்டாக மாற்றுறீங்க, அந்த திறமை உங்களுக்கு அப்படின்னா அதை ஆர்ட்டாக மாற்றி அதுக்கான பிக்சரை பார்த்தா ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் செப்டம்பர் 20 அக்டோபர் 10 கடைசி தேதி, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இதில் போயிட்டு சி டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்வச்சத் ஹாய் சேவா அப்படின்ற ஒரு பார்ட்டாக அந்த வேஸ்ட்டான பொருட்களை நீங்கள் ஆர்ட்டாக மாற்றுறீங்க அப்படின்னா அதன் காரணமாக இந்த ஒரு காம்படிஷன்ஸ் வைக்கிறாங்க. வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட் ப்ரைஸ் 5000 ஆகும், செகண்ட் ப்ரைஸ் 3000, தேர்ட் ப்ரைஸ் 2000 கொடுக்குறாங்க. இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க கிளிக்கர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அதுக்கான பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் வேணாலும் தாராளமாக நீங்கள் காம்படிஷன் நீங்கள் கலந்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் டு பார்ட்டிசிபேட் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதுக்கு முன்னாடி மை கவர்மெண்ட் இந்தியா வெப்சைட்டில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தா லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லாதவங்க நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த எல்லா காம்படிஷனுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு தடவை நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை தடவை காம்படிஷன் அட்டன் பண்ணாலும் சேம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க தாராளமாக இந்த காம்படிஷன்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் இருக்கவங்க டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாட் ரெஜிஸ்டர் வித் மை கவர்மெண்ட் அக்கௌண்ட், ரெஜிஸ்டர் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, சில போயிட்டு உங்கள் ஃபுல் நேம் கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இந்தியா சைட் பண்ணிட்டு மொபைல் நம்பர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஜெண்டர் மேலா ஃபீமேல் அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு தேவையில்ல. ஸோ கொடுத்துட்டு கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்டு லாகின் பேஜ் போகும். ஸோ அதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு பார்த்தா டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம லாகின் பண்ணியாச்சு. இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான டேஷ்போர்டு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டூ திஸ் டாஸ்க் நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு பார்த்தா இந்த டாஸ்க் அக்செப்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உங்களை சப்மிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு சப்மிட் டாஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் உங்களுடைய இப்போ எந்தமான நீங்கள் அந்த வேஸ்ட்டான ப்ராடக்ட்டை எப்படி ஆர்ட்டாக மாற்றிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ஸோ மேலே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஆட் இமேஜ் பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வேஸ்ட்டை ஆர்ட்டாக மாற்றுறதுக்கான அந்த இமேஜ் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா சேவ் ஆகிடும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு எத்தனை பேர் யார் பார்த்து நல்லா இருக்குன்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு எத்தனை மாதிரி ப்ரைஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ரைஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மெயில் ஐடிக்கே ஷேர் பண்ணாங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்லேயுமே பார்த்தா வின்னருக்கான நேம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல உங்களுக்கு காம்படிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்கச்சக்கமான காம்படிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேன்வாஸ் காம்படிஷன், அதாவது சுச்சாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தூய்மை அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த தூய்மை குறித்து நீங்கள் ஒரு கேன்வாஸ் பண்ணுறீங்க, ஒரு பெயிண்டிங் மாரி வரைகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கும் பார்த்தா உங்களுக்கு ப்ரைஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த எல்லா காம்படிஷன்ஸுக்குமே ஸ்டூடெண்ட் பொதுமக்கள் எல்லாருமே தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கேன்வாஸில் நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ப்ரைஸு 50000 கொடுக்குறாங்க, செகண்ட் ப்ரைஸ் 30000, தேர்ட் ப்ரைஸ் 20000, ஸ்பெஷல் மென்ஷன் 5 பேருக்கு 10000 உங்களுக்கு ப்ரைஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் ஸ்லோகன் ரைட்டிங் காம்படிஷன் ஆன் ஸ்வச் பாரத் குறித்து, ஸோ அந்த தூய்மை குறித்து நீங்கள் ஒரு ஸ்லோகன் ரைட்டிங் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களுக்கு ப்ரைஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா ப்ரைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சிலத்துக்கு மட்டும் ப்ரைஸ் கிடையாது, சர்டிஃபிகேட் மட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஸ்லோகன் காம்படிஷனுக்கு 50,000 ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் 30,000, தேர்ட் ப்ரைஸ் 20,000, ஸோ ஸ்பெஷல் மென்ஷன் 10,000. அதேமாரி நீங்கள் எந்தமான ஸ்லோகன் ரைட் பண்ணணும், அதுக்கான ஐடியா என்ன, எப்படி வந்து பார்த்தா க்ரைட்டீரியா என்ன, எல்லாமே வந்து பார்த்தா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த காம்படிஷன் அட்டன் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரீல்ஸ் காம்படிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தா இப்போ ரீல்ஸ் பண்ணுவீங்க, இந்த ஸ்வச் பாரத் குறித்து நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்க, நல்ல இம்பாக்டாக நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ப்ரைஸஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்தா ப்ரைஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீல்ஸ் போனவே ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து எந்த மாதிரி அந்த ரீல்ஸ் இருக்கணும் அது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சேம் ப்ரைஸ், அதே ப்ரைஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போயம் ரைட்டிங் காம்படிஷன் ஸ்வச் பாரத், அந்த தூய்மை குறித்து ஸ்வச் பாரத்துக்கான ஒரு போயம் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரக் ஃப்ரீ இந்தியா குறித்து நீங்கள் வந்து பார்த்தா ஒரு பெயிண்டிங் வரைகிறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் காம்படிஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்கமான கொடுத்துருக்காங்க. செல்ஃபி அட் யுவர் கிச்சன் கார்டனில் போய்ட்டு செல்ஃபி எடுத்து அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் டிராயிங் காம்படிஷன் ஆன் போஷன் பற்றி தெரிஞ்சிருக்கும், அந்த சின்ன போஷன் ஸ்கீம், நியூட்ரிஷன் ஸ்கீம், அதன் மூலமாக டிராயிங் காம்படிஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில காம்படிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோர் டாஸ்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கான ஸ்கீம் நிறையா வந்து காமிக்குது. ஸ்லோகன் ரைட்டிங் காம்படிஷன் போஷன் ஸ்கீமில் இருக்குது, அதேமாரி போயம் ரைட்டிங் போஷன் ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க. டியூபோக்ளோசிஸ்க்கான ஸ்லோகன் கண்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல உங்களுக்கு வந்து இருக்க போது உங்களுக்கு எதில் வந்து பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அனுப்புறது வின் பண்ணுறதுனா கண்டிப்பாக ப்ரைஸஸ் வந்து கொடுக்குறாங்க, கேஷ் ப்ரைஸ். அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் குவிஸ் காம்படிஷன்ஸ் வந்து பார்த்தா மத்திய அரசு சார்பில் நிறைய வந்து பார்த்தா வைக்கிறாங்க. ஸோ இதில் குவிஸ் காம்படிஷன் லெவல் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்தியன் சைன் லாங்குவேஜ் குறித்து குவிஸ் காம்படிஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்க அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ப்ரைஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அது குறித்தும் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ரைஸஸ் பற்றியும் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான டைமிங் என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் பண்ண போகிறீங்க, எதையுமே நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு பண்ண போகிறது கிடையாது. ஸ்விட்ச் பாரத் மிஷன் குவிஸ்க்கு வந்து வைக்கிறாங்க, இதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கேஷ் ப்ரைஸ்னால் இதுலேயே உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. சர்டிஃபிகேட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கீழே எல்லாமே வந்து பார்த்தா கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கெலாம் வந்து பார்த்தா கேஷ் ப்ரைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு குவிஸ் அட்டன் பண்ணி உங்களுக்கான மணியை வந்து வெளில பாருங்கள். இதுதான் உங்களுக்கான காம்படிஷன், ஆன்லைன் காம்படிஷன். குவிஸ் காம்படிஷன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ரீல்ஸ் காம்படிஷன்ஸ் இருக்குது, ஸ்லோகன் ரைட்டிங் காம்படிஷன், டிராயிங் காம்படிஷன், பெயிண்டிங் காம்படிஷன், இந்த மாதிரி பல வகையான காம்படிஷன் மிக்சரப்பாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதில் வந்து பார்த்தா நாலேஜ் இருக்கோ அதை நீங்கள் வந்து பார்த்தா லாகின் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதை குறித்து ஏதாச்சும் நீங்கள் வரைஞ்சோ இல்லை ஸ்லோகனோ எல்லாமே ரெடி பண்ணியோ நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்புறது வின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் இருக்குது, சர்டிஃபிகேட்ஸ் வந்து இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, ஏன்னா நிறைய பேருக்கு திறமை இருந்து வெளிக்காட்ட முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு வெப்சைட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.